வணக்கம். நான் உங்களுடைய ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், சுக்லபட்ச சஷ்டி திதி அன்று குரோதி ஆண்டு பிறக்க போகுதுங்க. அந்த குரோதி வருடம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குன்னு பார்த்துடலாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிபதி செவ்வாயாக இருக்கிறனால பிடிவாத குணமும் வைராகிய குணமும் கூடவே பிறந்தது. எந்த ஒரு விஷயத்துக்காக யாருக்காக தன்னுடைய பிடிவாத குணத்தையோ வைராகிய குணத்தையோ தன்மானத்தையோ விட்டு தர மாட்டாங்க. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுமை திறன் இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு பக்கத்தில் இருக்க தான் ஆசைப்படுவாங்க. விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாயாக இருக்கிறனால எந்த ஒரு காரியத்தை தொட்டுட்டிங்கன்னா அந்த காரியத்தை முடிக்கலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. உங்களுக்கு யாராவது அன்பு செலுத்தி உதவி செஞ்சுட்டாங்கன்னா அந்த உதவிக்கு கைமாற எப்படிப்பட்ட உதவியை நீங்கள் செய்ய தயாராக இருப்பீங்க. ஆனால் உங்களை கூடவே இருந்து சங்கடப்படுத்தி வேதனைப்படுத்தி துன்புறுத்தி பார்த்துட்டாங்கன்னா அவங்க நிழலை கூட மிதிக்க மாட்டீங்க, அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்க. ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வைராகிய குணம், தன்மான குணம் ஜாஸ்தியாக இருக்கிறனால எந்த ஒரு விபத்திலும் யாருக்காக உங்களை விட்டு தர மாட்டீங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க. சித்திரை 1ஆம் தேதி இருக்கக்கூடிய கிரக நிலைகள். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடமான கும்பத்தில் கொடூர பாவிகளாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் 2 கிரகங்கள் இருக்குது. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய மீன வீட்டில் சுக்கிரன் புதன் ராகு 3 கிரகங்கள் இருக்குது. விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய மேச வீட்டில் சூரியன் குரு 2 கிரகங்கள் இருக்குது. விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய மிதுன வீட்டில் சந்திரன் சித்திரை 1ஆம் தேதி சஞ்சாரம் பண்ணுறார். விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய கன்னி வீட்டில் கேது சஞ்சரிக்கிறார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கும் பொழுது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குன்னு பார்த்துடலாங்க. விருச்சிக ராசிக்கு தனாதிபதியாக பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு கடந்த 11 மாத காலமாக 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்ததுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்த அடி விழுந்து மனதுக்கு நிம்மதி இல்லாமல் சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க. விருச்சிக ராசிக்கு தனாதிபதியும் குரு தான், பஞ்சமாதிபதியும் குரு தான். அப்போ தனத்தை கொடுக்கக்கூடிய குருவும் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய குருவும் விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்துல கடந்த 11 மாத காலமாக இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்த அடி விழுந்து நிம்மதி இல்லாமல் மன மகிழ்ச்சி இல்லாமல் குழப்பத்தோட கடந்த காலத்தில் ஒரு சிலர் வாழ்ந்திருந்தாலும் கூட வரக்கூடிய மே 1ஆம் தேதிக்கு பிறகு மேசத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய குரு ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்கள் ராசியவே குரு பார்ப்பார். அப்போ விருச்சிக ராசி குரு பார்க்கறதுனால குரு பார்க்க கோடிப்பாவ நிவர்த்திங்கிற அடிப்படையில் எவ்வளோ பிரச்சனைகள் சங்கடங்கள் அனுபவிச்சிருந்தாலும் கூட மீண்டு வரக்கூடிய வல்லமே குரு தருவார். அதனால் குரோதி ஆண்டு முழுவதுமே பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நற்பெயர் புகழ் இதெல்லாம் கிடச்சி செய்யக்கூடிய தொழிலிலும் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக தான் குரோதி ஆண்டு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுதுங்க. விருச்சிக ராசிக்கு புத்திர ஸ்தானாதிபதியும் குரு தான், புத்திர காரகனும் குரு தான், தனஸ்தானாதிபதியும் குரு தான், தனகிரகம் குரு தான். இந்த குரு 6ஆம் இடத்துல மறைந்து சனியுடைய பார்வை வாங்கியிருந்ததுனால இது எல்லாமே அடி விழுந்திருக்குங்க. மனசில் நிம்மதியாக இருந்திருக்காது. கல்யாணம் பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷம் குழந்தைக்கு எதிர்பார்த்து நிறைய பணத்தை விரயம் பண்ணியிருப்பீங்க. குழந்தைங்க செய்யாத குற்றத்திற்காக அவங்களுக்கு கெட்ட பேர், உங்களுக்கு கெட்ட பேர் தானாக தேடி வந்திருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் தனகிரகம் 6ஆம் இடத்துல மறைஞ்சாவே பணம் சார்ந்த நெருக்கடி நிறைய ஏற்பட்டிருக்குங்க. ஆனால் வரக்கூடிய காலங்களில் மே 1ஆம் தேதிக்கு பிறகு கலத்திரஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு முதல்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவினை, சங்கடங்கள், வேதனைகள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவார். திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும். 2வது திருமணத்துக்கான முயற்சி எடுத்திருக்கிறீங்க, இந்த காலகட்டத்தில் திருமணம் நல்ல முறையில் நடக்கும். 7ஆம் இடம் கூட்டு தொழில், 7ஆம் இடம் பார்ட்னர் ஸ்தானம். அப்போ கூட்டு தொழில்னால வேதனைகள் அனுபவித்து பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையான முறையில் மீண்டும் உட்கார்ந்து பேசி கூட்டு தொழில் மூலிமா ஆதாயத்தை கண்ணில் பார்க்க போகிறீங்க. கூட்டு தொழிலை புதுசாக தொடங்க போகிறீங்க. பெண்கள் விரும்பக்கூடிய துணி, நூல், ஜவுளி, ஆபரணம், நகை இது மாதிரி தொழிலில் மிகச்சிறப்பான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். குரு தன்னோட 5வது பார்வையினால் கேது இருக்கக்கூடிய புதனோட வீட்டை பார்க்கறதுனால, அதாவது விருச்சிக ராசிக்கு 11 லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கணினி சார்ந்த துறைகள் மூலிமா சாதிக்கக்கூடிய வல்லமை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உண்டு. நீ கணினி சார்ந்த துறையில் ஐடி ஃபீல்டு முடிச்சிருக்கிறீங்க, கோடிங் தயாரிச்சுட்டு இருக்கிறீங்க,
கேம் தயாரிச்சிட்ருக்கிறீங்க அல்லது சாஃப்ட்வேர் தயாரிச்சிட்ருக்கீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே அபரிமிதமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் செய்யக்கூடிய தொழில் லாபம் கிடைக்காம இருந்தால் மே 1ஆம் தேதிக்கு பிறகு குரு லாபஸ்தானத்தை பார்க்குறனால செய்யக்கூடிய தொழில் மூலயமா உங்கள் உழைப்புக்கு தகுந்தபடி இரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைச்சே தேருங்க. விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல மே 1ஆம் தேதிக்கு பிறகு குரு சஞ்சரிக்க போகிறார் இல்லைங்களா, அந்த குரு தன்னோட 5வது பார்வையினால் 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடங்கிறது விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம். அந்த இடத்த குரு பார்த்தா உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். 11ஆம் இடங்கிறது 2வது திருமண ஸ்தானம். ஏற்கனவே கல்யாணமாகி கணவன் மனைவி விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மீண்டும் நீங்கள் ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். ஒரு சிலருக்கு இந்த முதல் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, 2வது திருமணத்துக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. நல்ல முறையில் மே 1ஆம் தேதிக்கு பிறகு 2வது திருமணத்துக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமைந்து திருப்திகரமான வாழ்க்கை வாழ்வீங்க. 11ஆம் இடம் தான் மூத்த சகோதரஸ்தானம். அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது மே 1ஆம் தேதிக்கு பிறகு முன்னோர் வர்க்க வழி சொத்துக்கள்னால அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் அடிச்சுட்டு கிடக்கிறீங்க, பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை, மூத்த சகோதர வர்க்க வழியில் பிரச்சனை, இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருந்தீங்கன்னா இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே ஒற்றுமையான முறையில் ஒன்று சேர்ந்து உட்காந்து பேசி சுமூகமான முறையில் சொத்துக்களை பிரிச்சுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சகோதர வர்க்க வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சுமூகமாக தீரும். 11ஆம் இடத்துல கேது இருந்து அது புதனோட வீடாக இருக்கிறனால விஞ்ஞான சம்பந்தப்பட்ட துறையில் படிக்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு படிக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதற்கான சீட்டு நல்ல முறையில் காலேஜில் கிடச்சி கண்டிப்பாக அந்த துறைக்குள்ளே போய் சாதிக்க போகிறீங்க. குரு லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால செய்யக்கூடிய தொழிலில் இரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். குரு தன்னுடைய 7வது பார்வையில் உங்கள் ராசியை பார்க்குறார். குரு பார்க்க கோடிப்பாவ நிவர்த்திங்கிற அடிப்படையில் எவ்வளோ பிரச்சனைகள், சங்கடங்கள், வலிவேதனைகள், அவமானங்கள், அசிங்கங்கள் நிறைய பட்டிருந்தாலும் கூட குரு பார்க்கும் பொழுது எல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் குரோதி ஆண்டு முழுவதுமே படிப்படியான பொருளாதாரம் இருக்கக்கூடிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கிறனால விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்க போகுதுங்க. குரு 7ஆம் இடத்துல இருந்து தன்னோட 9வது பார்வையினால் விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்தா என்னங்க செய்யும்? 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம். எந்த ஒரு காரியத்தையும் தொட்டு முடிக்க முடியாமல் பல காலங்களாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைச்சே தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு அற்புதமான ஆண்டுங்க. யாருக்குமே கிடைக்காத அற்புதமான ஆண்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. குரோதி அப்படின்னா குரோதம், விரோதம்னு பேர். விரோதிகளை எதிரிகளை ஜெயிச்சு கட்ட முடியாத கடன்லாம் கட்டி செய்யக்கூடிய தொழிலில் லாபத்தை பார்த்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிக மேன்மையான சிறப்பான அற்புதமான பலன்களை மட்டுமே அனுபவிக்க போகிறீங்க. கோச்சார கிரக நிலைகளாக இருந்தாலும் கூட சனி செவ்வாய் எந்த பாவத்துக்கு தொடர்பு கொள்ளுதோ அந்த பாவம் கெடும். சனி செவ்வாய் சமசப்தம பார்வையினால் எந்த இடத்த பார்க்குறாங்களோ அந்த இடமும் கெட்டு போயிடும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல கும்ப வீட்டில் சனி செவ்வாய் கோச்சாரத்தில் 2 பாவகிரகங்கள் சேர்ந்துருக்கு. அந்த சனி செவ்வாய் 4ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சேர்ந்துருக்கிறனால 4ஆம் இடமும் கெடும். அந்த சனி செவ்வாய் தன்னுடைய 7வது பார்வையினால் விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 10ஆம் இடமும் கெடும். அப்போ 4ஆம் இடங்கிறது தாய்ஸ்தானம். 4ஆம் இடம் தாய்ஸ்தானமாக இருக்கிறனால உங்கள் தாயார் வயோதிக தாயாராக இருந்தாங்கன்னா மூட்டு சார்ந்த பிரச்சனை, பல்லு சார்ந்த பிரச்சனை, கண்ணு சார்ந்த பிரச்சனை, இதற்காக மருத்துவ செலவு ஏற்படும். பயப்பட தேவையில்லை. ஆனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய நாட்கள் ஒரே ராசியில் சஞ்சாரம் பண்ண மாட்டார். அப்போ 1.5 மாத காலம் பிரச்சனை இருக்குங்கிறதுனால சித்திரை வைகாசி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை சனி செவ்வாய் 2 பாவகிரகங்கள் பார்க்கறதுனால வேலை செய்யக்கூடிய இடத்துல இடமாற்றமோ தொழில் மாற்றமோ கட்டாயம் ஏற்படும். செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்தையே சில பேர் மாற்றி அமைப்பீங்க. அப்போ 2 மாத காலத்திற்கு செய்யக்கூடிய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்து கவனமாக வரவு செலவு பண்ணுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபடாதீங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் எந்த அவப்பெயரும் இல்லாமல் அசிங்கங்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். அதே மாதிரி முன் அட்வான்ஸ் வாங்கிட்டு எந்த ஒரு தொழிலும் செய்யுங்க. எல்லாம் வேலை முடித்ததுக்கு பிறகு வரவு செலவு பண்ணும்போது சங்கடங்கள் ஏற்படலாம். சித்திரை வைகாசி இந்த 2 மாதம் மட்டும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியுங்க. விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டிங்க, ஆனால் ரொம்ப நாளாக தொடங்க முடியல, தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறனால தொட்ட காரியம் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஆண்டா குரோதி ஆண்டு இருக்கிறனால கூட்டு தொழில் சொந்த தொழில் தொடங்கலாம். கண்டிப்பாக லாபம் கிடைக்கும்.
ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார், தனாதிபதியாக குரு இருக்கிறார், சுபரோட வீட்டில் இருக்கிறார், கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். மொத்தத்தில் குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு, தனத்தை கொடுக்கக்கூடிய காரகிரகம் குரு, புத்திர ஸ்தானாதிபதியும் குரு, புத்திர காரகனும் குரு. அப்படிப்பட்ட குரு சுபரோட வீட்டில் களத்திர ஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறதுனால கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க. திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்க போகுது. குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. ஏதோ ரூபத்தில் வாழ்க்கையில் தொட்டக்காரையும் ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக குரோதி ஆண்டு இருக்கிறனால சிறப்பான மிக மேன்மையான நல்ல பலன்களை மட்டுமே குரோதி ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுதுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிலை சந்திக்கலாங்க. வணக்கங்க.